ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் இருக்க போகுது. மார்க்கெட்டை இந்த வகையில் பாருங்க அப்படின்றத தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இந்த சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பகிர்வுக்காக மட்டுமே. இங்கு நாங்கள் யாரையும் பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இங்கு பகிரப்படும் அனைத்து தகவல்களும் எங்களின் தனிப்பட்ட கருத்து. மிக முக்கியமாக நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட ஆலோசகர் அல்ல. ஓகே, இதே டிஸ்க்ளைமரை நீங்க வேற இடத்துல பார்த்துட்டு அதுவும் நான் தான் அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். அது நான் கிடையாது. எனக்கு இருக்கிற அஃபிஷியல் யூடியூப் சேனல் இது ஒன்று தான், ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். அதை தாண்டி டெலகிராம் சேனல் ஒன்று இருக்கு. அந்த டெலகிராம் சேனலோட அஃபிஷியல் லிங்க் அப்படின்றது இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இதை தாண்டி எனக்கு வேற எந்த ஒரு சோஷியல் மீடியாலையும் அக்கௌண்ட் அப்படின்றது கிடையாது. யூடியூப்பை தாண்டி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரி எங்கேயுமே நாம ஐடி அப்படின்றத வச்சிடல. ஸோ மற்ற இடங்கள்ல இதே டிஸ்கிளைமரை பார்த்துட்டு அது நான் தான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்க வேண்டாம். ஓகே, நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியா விக்ஸ். இந்த இந்தியா விக்ஸை வச்சு எல்லாரும் மார்க்கெட், நம்மளோட இந்தியன் மார்க்கெட்ல இருக்க வாலட்டைல் என்ன மாதிரி இருக்க வாய்ப்பு அப்படின்றத வச்சு ஒரு அசியூம் பண்ணிக்கிறதுக்காக இந்த இந்தியா விக்ஸ் அப்படின்றத பயன்படுத்துவாங்க. நீங்க இந்த இந்தியா விக்ஸ் இதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக்கும் ஆப்ஷன்ஸ் பிரீமியத்துக்குள்ள இருக்க லாஜிக்கையும் சேர்த்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா எது நமக்கு முன்னமே இன்ஃபர்மேஷனை கொடுக்குது அப்படின்றத உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதை வெளிப்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ முழுசா பாருங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா விக்ஸ் இது வச்சிருக்க இந்த டேட் பார்த்தீங்க அப்படின்னா 25 பிப்ரவரி. இங்க பாத்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு 13 சில்லறையில இருக்கு இந்தியா விக்ஸ். அடுத்த நாளும் அந்த 13 அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. அடுத்து 27ஆம் தேதி அப்பயும் 13 அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. ஆனா 2ஆம் தேதி என்ன நடந்திருக்கு அப்படின்றத பாருங்க. இந்த இந்தியா விக்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட 15க்கு மேல வந்துருச்சு. உங்களுக்கு அன்னைக்கு க்ளோசிங்ல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 16ல இருக்கு. இன்னைக்கு 4ஆம் தேதி, இன்னைக்கு நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது மார்ச் 4ஆம் தேதி. இன்னைக்கு எங்க இருக்கு அப்படின்னா 21 பக்கத்துல இருக்கு. இப்போ 27ஆம் தேதி 13 பக்கத்துல தான் இருந்தது. அடுத்த நாள் 15, 18 அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு 2ஆம் தேதி. இந்த நாள் பிரீமியம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இந்தியா விக்ஸ் இன்க்ரீஸ் ஆனனால பிரீமியம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த நாள் இன்னைக்கும் 20 பக்கத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன்ஸோட பிரீமியம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடும். இதனால ஆப்ஷன்ஸோட பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இப்படின்ற மாதிரியான கண்ணோட்டத்தில் தான் நிறைய பேர் மார்க்கெட்டை பார்ப்பீங்க. ஆனா இப்படி கிடையாது அப்படின்றது தான் என்னோட புரிதல். அதை தான் நான் சொல்ல போறேன். ஓகே, இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பழைய டேட்டாஸ் கொஞ்சம் பார்ப்போம். ரொம்ப பழசுலாம் இல்லை, கடந்த ஒரு 2 எக்ஸ்பைரி அதை தான் நான் செக் பண்ண போறேன். இப்போ நமக்கு கரண்ட் எக்ஸ்பைரியா இருக்கிறது 10 மார்ச் 10. இன்னைக்கு 4ஆம் தேதி மார்ச் மாசம். 10ஆம் தேதி அப்படின்றது நிஃப்டியோட கரண்ட் வீக் எக்ஸ்பைரியா இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி நமக்கு என்னைக்கு எக்ஸ்பைரி முடிஞ்சது அப்படின்னா 2ஆம் தேதி மார்ச் மாசம், அதாவது திங்கக்கிழமை ஒரு எக்ஸ்பைரி முடிஞ்சது. 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தான் நமக்கு எக்ஸ்பைரி இருந்திருக்கணும். ஆனா அன்னைய நாள் ஹோலி பண்டிகைக்காக லீவ் விட்டுட்டு அந்த எக்ஸ்பைரியை ஒரு நாள் முன்னாடி திங்கக்கிழமையே நமக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஓகே, லாஸ்ட் எக்ஸ்பைரி 2 மார்ச்ல முடிஞ்சிருக்கு. அதுக்கு முந்தின எக்ஸ்பைரி எப்போ முடிஞ்சிருக்கு அப்படின்னா 24ஆம் தேதி பிப்ரவரி மாசம் முடிஞ்சிருக்கு. பிப்ரவரி 24 ஒரு எக்ஸ்பைரி முடிஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்த எக்ஸ்பைரி 2/3, அடுத்த எக்ஸ்பைரி 10/3. இதுதான் நமக்கு எக்ஸ்பைரி ஆர்டர்ஸா வந்துகிட்டு இருக்கு.
இப்போ இதுல நீங்க என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, கரண்ட் எக்ஸ்பைரி இப்போ 10ஆம் தேதி நமக்கு கரண்ட் எக்ஸ்பைரி. அந்த நாள் எப்படி முடிஞ்சிருக்கு என்னைக்கு அப்படின்னா 2ஆம் தேதி. இதுதான் அன்னைய நாளோட ஆப்ஷன்ஸோட க்ளோசிங் பிரைஸ் டேட்டாஸ். இங்க இந்த ஆரஞ்சு கலர்ல மார்க் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக். நமக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்னா எப்பவுமே சேம் ஸ்ட்ரைக்ல காலுக்கும் புட்டுக்கும் எந்த ஸ்ட்ரைக்ல டிஃப்ரெண்ட் கம்மியா இருக்கோ அதுதான் நமக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக். அதை பொறுத்து தான் இங்க நாம இந்த டேபிள் அப்படின்றத வடிவமைச்சிருந்திருக்கோம். சரிங்களா? இப்போ இது 2ஆம் தேதி டேட்டா, 10ஆம் தேதி எக்ஸ்பைரியோடது. அதுக்கு முந்தின நாள் 10ஆம் தேதி எக்ஸ்பைரியோட 27ஆம் தேதி, 2ஆம் தேதிக்கு முன்னாடி வேலை நாள் நமக்கு 27ஆம் தேதி. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 26, 25 அப்படின்னு சொல்லி பின்னாடி போயிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த கரண்ட் எக்ஸ்பைரி நம்ம எண்ணெயில இருந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னா 2ஆம் தேதி ஒரு எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு. அடுத்து 3ஆம் தேதி நமக்கு லீவா மாறிடுச்சு. ஸோ 4ஆம் தேதியில இருந்து தான் நாம இந்த கரண்ட் எக்ஸ்பைரியை ட்ரேட் பண்ண ஆரம்பிக்க போறோம், ஒரு ரீட்டைல் ட்ரேடர் எல்லாமே. இந்த 2ஆம் தேதி இந்த 10ஆம் தேதி எக்ஸ்பைரி கான்ட்ராக்ட் என்ன மாதிரி முடிஞ்சிருக்கு, அதாவது நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ் ப்ரைஸை தான் நாம இங்க போட்டிருக்கோம். இந்த ஆவரேஜ் ப்ரைஸ் ஏன் இதை பார்க்கணும், இந்த ஆவரேஜ் ப்ரைஸ் எப்படி எக்ஸ்பைரி டே அன்னைக்கு க்ளோஸ் ஆகும், அதாவது ஏடிஎம் ஸ்ட்ரைக்னா என்ன அப்படின்றத ஏற்கனவே சொல்லிட்டோம். சேம் ஸ்ட்ரைக்ல காலுக்கும் புட்டுக்கும் டிஃப்ரெண்ட் கம்மியா இருக்க ஸ்ட்ரைக் தான் ஏடிஎம் ஸ்ட்ரைக். அந்த ஸ்ட்ரைக்கோட கால் புட்டோட க்ளோஸ் ப்ரைஸை நாம இங்க ஆவரேஜா எடுத்துட்டு வந்திருக்கோம். இது லைவ் மார்க்கெட்ல எக்ஸ்பைரி டே அன்னைக்கு எப்படி முடியும் அப்படின்னா, நமக்கு நிஃப்டியை பொறுத்தவரையும் ஸ்ட்ரைக் டிஃப்ரெண்ட் அப்படின்றது 50, இதுல பாதி 25. எக்ஸ்பைரி டே அன்னைக்கு எந்த ஸ்ட்ரைக் ஏடிஎம்மா இருக்கோ அந்த ஸ்ட்ரைக்கோட கால் புட் இவங்க 2 பேரோட ப்ரைஸை நீங்க ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த 25 பாயிண்ட்டுக்கும் குறைவா தான் இருக்கும். இந்த ஆப்ஷன் செயினோட லாஜிக் அப்படின்றது இதுதான். இந்த ஃபார்மேஷனில் தான் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு முடியும். ஸோ எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஏன் அப்படி முடியுது அப்படின்னா இருக்கிற டைம் வேல்யூ எல்லாமே 0 ஆகுது. ஸோ நாம ஒவ்வொரு நாளும் அந்த டைம் வேல்யூ இல்லை அப்படின்னா மார்க்கெட் என்ன நடக்கும் அப்படின்ற அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும். சரி, நம்ம இப்போ டாபிக் கொஞ்சம் டைவர்ட் பண்ணி போற மாதிரி இருக்கு. திரும்ப டாபிக் உள்ள வரும். அதாவது ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ் ப்ரைஸ் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு கரண்ட் எக்ஸ்பைரியில என்ன பிரைஸ் இருக்கு. 2ஆம் தேதி நமக்கு ஒரு எக்ஸ்பைரி முடிஞ்சிருக்கு. அந்த எக்ஸ்பைரி முடிஞ்ச அன்னைக்கு அடுத்த எக்ஸ்பைரி 10ஆம் தேதி, அந்த எக்ஸ்பைரியோட ஆவரேஜ் பிரைஸ் என்ன இருக்கு, 268 அப்படின்னு சொல்லி இருக்கு. இது இவ்வளவு பெரிய பிரைஸ் இருக்காது. நார்மலா ஒரு வீக்லி கான்ட்ராக்ட் நமக்கு ஒரு எக்ஸ்பைரி முடிஞ்ச மறுநாள் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒரு 180 பாயிண்ட் இல்ல அதுக்கும் கம்மியா, சமயத்துல 150, 130 அந்த அளவு கூட கம்மியா இருக்கும். இந்த 180க்கு கீழே இருக்கிறது அப்படின்றது தான் ஒரு நார்மலான மார்க்கெட். இப்ப 260க்கு மேல இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு இந்தியா விக்ஸ் இன்க்ரீஸ் ஆனனால பிரீமியம் அதிகமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த எக்ஸ்பைரி அதுக்கு முந்தின நாள் என்ன இருந்திருக்குன்னு பாருங்க. ஆவரேஜ் பிரைஸ் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ் பிரைஸ் 27ஆம் தேதி 10ஆம் தேதி எக்ஸ்பைரியோட ஆவரேஜ் பிரைஸ் 222. உங்களுக்கு இந்தியா விக்ஸ் இன்க்ரீஸ் ஆனது எப்போ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இங்க சார்ட்ல பார்த்தது தான் 2ஆம் தேதி தான் சடனா ஸ்பைக் ஆயிருந்திருக்கு. 13 ரேஞ்சிலே இருந்தது, 15 to 18 அந்த ரேஞ்சில் 2ஆம் தேதி தான் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஆனா அதுக்கு முந்தின நாளே பாத்தீங்க அப்படின்னா இங்க பிரீமியம் அதிகமாக தான் இருக்கு இந்த கான்ட்ராக்டை பொறுத்தவரை.
222, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 213, 233, இந்த மாதிரி ப்ரீமியம் இன்க்ரீஸ் அதிகமாகி தான் இருந்திருக்கு. நான் சொல்றது ஒரு நாளைக்கு அதிகமா இருக்கு அப்படின்றத சொல்லல. என்ன அப்படின்னா உங்களுக்கு நான் இப்போ கரண்ட் அதாவது 2ஆம் தேதி எக்ஸ்பைரி கான்ட்ராக்ட் என்ன மாதிரி இருந்தது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு புரிய வரும். நமக்கு 2ஆம் தேதி எக்ஸ்பைரி, 2ஆம் தேதிக்கு முன்னாடி நமக்கு இருந்த எக்ஸ்பைரி 24. ஸோ 24ஆம் தேதி அன்னைக்கு இந்த 2ஆம் தேதிக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஏடிஎம் பிரைஸ் என்ன இருந்தது அப்படின்றத செக் பண்ணுங்க. 180 பாயிண்ட் இருக்கு. இந்த ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ் பிரைஸ் 180. அதுக்கு முந்தின நாள் என்ன இருக்கு? 186, 205, 213, இந்த மாதிரியான பிரைஸ் இருக்கு. அப்போ இதுல இருந்தே உங்களுக்கு புரியணும் என்ன அப்படின்னா இந்த பிரைஸ் அப்படின்றது உங்களுக்கு இந்தியா விக்ஸ் ஸ்பைக்ஸ் ஆவறதுக்கு முன்னாடியே பிரீமியம் இங்கே உங்களுக்கு காமிச்சிருந்திருக்கு. அதாவது 180 பாயிண்ட் பக்கத்துல தான் ஒரு எக்ஸ்பைரி டே அன்னைக்கு அடுத்த கான்ட்ராக்ட்ல இருந்திருக்கணும். ஆனா இந்த பிரீமியம் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அதிகமா இருக்கு. 2ஆம் தேதியே பாத்தீங்க அப்படின்னா 268 அப்படின்னு இருக்கு. அந்த 268 ஒரே நாள்ல ஸ்பைக் ஆகல. 222ல இருந்து 268 போயிருக்கு. ஆனா இந்த 222 அப்படின்ற பிரைஸே முதல் நாளே இருந்திருக்க கூடாது. புரியுதுங்களா? அப்போ இங்க 180 அப்படின்னு சொல்லி 2ஆம் தேதி எக்ஸ்பைரி கான்ட்ராக்ட் 24ஆம் தேதி 180 இருக்கு. அதுக்கு முந்தின நாள் பாத்தீங்க அப்படின்னா 186 இருந்திருக்கு. இதுதான் ஒரு நார்மல் பிரைஸ் ரேஞ்ச். புரியுதுங்களா? இந்த ஆப்ஷன்ஸோட பிரீமியம் இந்த அளவு தான் இருக்கும், இல்ல இதை விட கம்மியா தான் இருக்கும். ஆனா நமக்கு இந்த 10ஆம் தேதி எக்ஸ்பைரி கான்ட்ராக்ட பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவு பிரீமியம் அதிகமா இருக்கு. ஸோ இந்த பிரீமியம் அதிகமா இருக்கிறதால தான் இந்தியா விக்ஸ் அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சு கரண்ட் கான்ட்ராக்ட் உங்களுக்கு ட்ரேடிங்க்கு ஆக்டிவேஷன் ஆகிற அன்னைக்கு, அதாவது 2ஆம் தேதி எக்ஸ்பைரி முடிஞ்சிருக்கு, அன்னைக்கு அந்த கான்ட்ராக்ட்ல இருக்க டைம் வேல்யூ மொத்தமா 0 ஆயிட போகுது. அடுத்த கான்ட்ராக்ட் உங்களுக்கு இந்த 10ஆம் தேதி தான் ஆக்டிவேட் ஆக போகுது. அன்னையில இருந்தே ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த கான்ட்ராக்ட்ல பிரீமியம் அதிகமா இருக்கனால தான் உங்களுக்கு இந்தியா விக்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. நான் சொல்ற இந்த விஷயத்த இன்னைக்கு உங்களால புரிஞ்சுக்க முடியாம கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதை நீங்க ஒவ்வொரு நாளும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா எப்பெல்லாம் ஒரு நியூஸ் பேஸ்ல மார்க்கெட் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அந்த கான்ட்ராக்ட் அந்த எக்ஸ்பைரி, அந்த கான்ட்ராக்டோட எக்ஸ்பைரி கரண்ட் எக்ஸ்பைரியா மாறாத வரையும், அதுக்கு முன்னாடி வரையும் அந்த பிரீமியம் என்ன மாதிரி டிராவல் ஆகி வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத உங்களோட அனலைஸ்ல எடுத்துட்டு வாங்க. இதெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா நாம எதை பை செல் பண்ண போறோம்? ஆப்ஷன்ஸோட பிரைஸ் தான். ஆப்ஷன்ஸ்ல இருக்க ஒரு ஸ்ட்ரைக்கை பை பண்ண போறோம், அதை ஒரு பிரைஸ்ல பை பண்ண போறோம். உண்மையாவே அந்த ஆப்ஷன்ஸோட பிரைஸ்ல என்ன நடக்குது அப்படின்ற அந்த விஷயம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். முழுக்க முழுக்க இங்க மார்க்கெட் ஒரு ஸ்பாட் ரன் ஆகிறது அப்படின்றது ஆப்ஷன்ஸோட பிரீமியத்தை பேஸ் பண்ணி மட்டும்தான். ஸ்பாட்ல உங்களால பை செல் பண்ண முடியாது. ஸோ ஸ்பாட்ல என்ன நடக்குது அப்படின்றத மட்டுமே நினைச்சு ஒரு ட்ரேட் அப்படின்றத எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. ஆப்ஷன்ஸோட பிரீமியத்துல என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இந்த இந்தியா விக்ஸ் எதனால ஸ்பைக் ஆகுது, இந்த இந்தியா விக்ஸை தாண்டி இம்ப்ளைட் வலாட்டிலிட்டி அப்படின்னு சொல்லி நமக்கு ஆப்ஷன் செயின்லயே ஒரு விஷயத்த கொடுத்துருப்பாங்க. நமக்கு பாத்தீங்க அப்படின்னா இங்க ஆப்ஷன் செயின்லயே இம்ப்ளைட் வலாட்டிலிட்டி, இங்க இருக்க ஐவி இந்தியா விக்ஸ் கிடையாது. இம்ப்ளைட் வலாட்டிலிட்டி ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் ஒரு பிரைஸ் இருக்கும். இந்த பிரைஸ் 10க்கு கீழே 12க்கு கீழே அந்த மாதிரி தான் இருக்கும் எப்பயும் நார்மலா. இப்ப 23 அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த பிரைஸுமே பாத்தீங்க அப்படின்னா இங்க இதோட எல்டிபிங்கள்ல ஆப்ஷன்ஸோட பிரீமியத்துல அப்ரிசியேஷன் ரொம்ப வேகமா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றனாலதான் இந்த ஐவி அப்படின்றதும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
வெறுமனே இந்த ஐவியை வச்சு தான் இந்த பிரைஸ் அப்படின்ற மாதிரி கனெக்ட் பண்ண வேண்டாம். ஐவி அதிகமா இருந்ததுன்னா மார்க்கெட்ல பெரிய மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி எண்ண வேண்டாம். ஏன்னா இங்க பிரைஸ் பெருசா இருக்கனால தான் ஐவியே பெருசா இருக்கு. அதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக். இதை நான் சொல்லலைங்க. இங்க என்எஸ்சிலேயே அதான் சொல்லியிருப்பாங்க. இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி ஐவி இங்க மென்ஷன் பண்ணியிருக்க இந்த ஐவியை தான் சொல்றாங்க. displayed for reference purpose only. It is computed at fixed time interval using various parameters such as LTP. LTP அப்படின்னா ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கோட LTP, அந்த LTP அதுக்கடுத்து ஸ்பாட்டோட LTP, இதெல்லாம் பேஸ் பண்ணி மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழலை பேஸ் பண்ணி தான் இந்த ஐவி அப்படின்றத கனெக்ட் பண்றாங்க. ஸோ ஆப்ஷன்ஸோட செயினை பார்த்துட்டு இங்க ஐவி அதிகமா இருக்கு அதனால பிரைஸ் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. இந்தியா விக்ஸ் அதிகமாயிடுச்சு அதனால பிரைஸ் அதிகமாயிடுச்சு அப்படின்றத நினைக்காதீங்க. ஒரு கான்ட்ராக்ட் ஒவ்வொரு நாளும் என்ன மாதிரி ட்ரேட் ஆகுது. ஒரு ஆப்ஷன்ஸோட செல்லர் பார்த்தீங்க அப்படின்னா காலையில செல் பண்ணி சாயந்தரம் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு போற ஆள் கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு செல்லரோட ப்ராஃபிட் அப்படின்றது லிமிட்டெட். ஒரு 100 ரூபாயில இருக்கிற பிரைஸ அவங்க செல் பண்றாங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைக்கை 100 ரூபாயில செல் பண்றாங்க அப்படின்னா அவங்களால அந்த ஸ்ட்ரைக்ல அதிகபட்ச பண்ணக்கூடிய ப்ராஃபிட் அப்படின்றதே 100 ரூபாய் தான். ஆனா அந்த 100 ரூபாய் அப்படின்றது அவங்களுக்கு லாஸ் வருது அப்படின்னா அந்த 100 ரூபாய் 500 ரூபாயா மாறிடுச்சு அப்படின்னாலும் எந்த ஒரு ஆச்சரியப்படுறதுக்கும் இல்லை. மார்க்கெட்ல அந்த விஷயம் நடக்கும். ஸோ அவனோட லாஸ் அப்படின்றது ரொம்பவே பெருசா வரக்கூடியது. ஆனா ப்ராஃபிட் அப்படின்றது லிமிட்டடா. அவன் என்ன பிரைஸ்ல செல் பண்றானோ அதை தாண்டி 1 ரூபா கூட அதிகமா அவனால ப்ராஃபிட் அப்படின்றத மேக் பண்ண முடியாது. அதை தாண்டி இருக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா 100 ரூபாயில செல் பண்ணிட்டு 100 ரூபாயும் ப்ராஃபிட்டா புக் பண்ணணும் அப்படின்னா அது என்னைக்கு நடக்கும் அப்படின்னா எக்ஸ்பைரி டே அன்னைக்கு மட்டும்தான். ஸோ எக்ஸ்பைரி டே கண்ணோட்டத்துலாம் நாம மார்க்கெட்டை பார்த்தாகணும். எக்ஸ்பைரி டே அன்னைக்கு தான் அவனால ஃபுல் ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும் அப்படின்னா ஒரே நாள்ல செல் பண்ணி திரும்ப க்ளோஸ் பண்ணிட்டு போறது கிடையாது அப்படின்ற அந்த லாஜிக் நம்ம மைண்ட்ல எப்பவுமே இருக்கணும். அப்போ ஒரே நாள்ல க்ளோஸ் பண்ண போறது கிடையாது அப்படின்னா ஒரு செல்லர் பொசிஷனால தான் எடுத்துட்டு வர போறான் அப்படின்ற அந்த லாஜிக் எடுத்துட்டு வரணும். அப்போ இன்ட்ராடேல என்ன நடக்குது, லைவ்ல என்ன நடக்குது அப்படின்றத தாண்டி ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லயும் பிரீமியத்திலையும் முதல் நாள் என்ன நடந்திருந்தது அப்படின்ற அந்த ஃபாலோ அப் நமக்கு கண்டிப்பா தேவை அப்படின்றதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஒரு ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை இப்படிதான் நாம ஃபாலோ பண்ணணும். கண்மூடித்தனமா வெளிப்படையா இருக்கிற எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லி நம்பாதீங்க. இங்க எல்லாமே உண்மை, உங்களுக்கு கண் எதிரில் காமிக்கிற டேட்டாஸ் எல்லாமே உண்மை, இதுதான் மார்க்கெட் அப்படின்னா இங்க மார்க்கெட்ல அட்லீஸ்ட் 50% பீப்புளாவது வின் பண்ணணும். ஆனா இங்க அப்படி நடக்கிறது கிடையாது. வெறும் 1% பீப்புளால தான் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல சக்சஸ் பண்ண முடியுது அப்படின்னா இங்க இருக்கிற டேட்டாஸ் எதுவும் ப்ராக்டிக்கலா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றது தான் உண்மை. அது என்னைக்கே ஒரு நாள் வேலை செய்யலாம், ஒவ்வொரு நாளும் வேலை செய்யுமா அப்படின்றத கேட்டீங்க அப்படின்னா அது கேள்விக்குறி. ஸோ ஆப்ஷன்ஸ் பிரீமியத்துல என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் இந்த வீடியோ. நம்ம இதை தான் சொல்ல நினைச்சோம். இதை தாண்டி நாம இங்க என்னோட கோர்ஸோட டீட்டெயில் ஷேர் பண்ணியிருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா நோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், நோ ஆக்டிவ் கான்ட்ராக்ட். அதாவது வெளிப்படையா இருக்கிற டேட்டாஸை நாம ஃபாலோ பண்ண மாட்டோம். வெறும்னே பிரைஸ் அப்படின்றத மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவோம். இங்க நீங்க என்னெல்லாம் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் செயின் எப்படி ரன் ஆகுது, செல்லரோட என்ட்ரி பேட்டர்ன் என்ன, என்னோட அனுபவத்துல செல்லரோட என்ட்ரி பேட்டர்னா நான் எடுத்த விஷயங்கள், அதுக்கடுத்து ஒரு ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை நாம எப்படி ஃபாலோ பண்ணணும், ஒரு ஸ்பாட்டோட கேரக்டரை நாம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு ஸ்பாட்டுக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும். அதாவது நீங்க நிஃப்டியை ட்ரேட் பண்றீங்க இல்ல பேங்க் நிஃப்டியை ட்ரேட் பண்றீங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பாட்டுக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும். நீங்க ஈக்விட்டியே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும். அதை நாம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அது கூடவே நான் பயன்படுத்துற ஸ்ட்ராட்டஜிஸ் இன்ட்ராடே
ஆப்பனண்ட் வின் என்ட்ரி, அதாவது செல்லர் ரீஎன்ட்ரி ஆகக்கூடிய இடங்களை நாம எப்படி ஃபைண்ட் பண்ணி அந்த இடத்துல என்ட்ரி பண்றது. செல்லர் எக்ஸிட் ஆகக்கூடிய இடம், பிக் டே என்ட்ரி அப்படின்றது தான் செல்லர் எக்ஸிட் ஆகக்கூடிய இடம். செல்லர் எக்ஸிட் பண்றாங்க அப்படின்னாவே அவங்க பை பண்ணாதான் அவங்க பொசிஷன்ல எக்ஸிட் பண்ண முடியும். ஸோ செல்லர் எந்த இடத்துல பையரா மாறுவாங்க அப்படின்ற இடத்த நாம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதுக்குண்டான என்ட்ரி ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றது. அதை தாண்டி இன்ட்ராடே பாட்டம் பிக், ஒரு ஆப்ஷன்ஸோட ப்ரைஸை நம்ம பாட்டம் ப்ரைஸ்லேயே எப்படி பை பண்ணலாம், எந்த இடத்துல எந்த ஸ்ட்ரைக்கை நாம சூஸ் பண்ணலாம், அதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக் என்ன, என்னெல்லாம் நடந்தா நாம இதை பண்ணலாம் அப்படின்ற அந்த விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க. கூடவே உங்களுக்கு அடிஷ்னல் சப்போர்ட்டா லைவ் டேட்டா வெப் பேஜ் லிங்க், வெப்சைட்டோட லிங்க் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து க்ளோசிங் ப்ரைஸ் டெய்லி அனலைஸ் கூகுள் ஷீட், ஒவ்வொரு நாளும் இந்த ஆப்ஷன் செயினை நம்ம எப்படி ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்றதுக்கு உண்டான கூகுள் ஷீட்ஸ், அதையும் கூட காமிப்போம். நம்மளோட கூகுள் ஷீட்ஸ் அப்படின்றது இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஆப்ஷன் செயினை நம்ம எப்படி ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்றது. அதுக்கடுத்து க்ளோசிங் ப்ரைஸ், மார்க்கெட்ல நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இந்த மாதிரியான க்ளோசிங் ப்ரைஸை, ஒவ்வொரு இண்டெக்ஸோட ப்ரைஸை நம்ம எப்படி ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்றதுக்கு ஒரு கூகுள் ஷீட் வரும். கூடவே நம்மளோட லைவ் மார்க்கெட்டோட வெப்சைட், நம்ம வெப்சைட் அப்படின்றது இப்படிதான் இருக்கும், வெப் பேஜ் இது. இதோட லிங்க் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கிடைச்சிரும். அந்த லைவ் டேட்டா உங்களுக்கு இப்படிதான் ரன் ஆகும். இது மொபைல்லையும் நீங்க பார்த்துக்கலாம், லேப்டாப்ல சிஸ்டத்துல எங்க வேணாலும் உங்களால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, வீடியோ இவ்வளவுதான். இதோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 7,000 அப்படின்றத சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஆப்ஷன்ஸோட ப்ரீமியத்தில் என்ன நடக்குது, நீங்கள் பை செல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தில் என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. இவ்வளவுதான் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்றவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.